ஏன் கம்பச்சோறு சாப்பிட சொல்றோம்? கம்புக்கும் அரிசிக்கு என்ன வித்தியாசம்னா, அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து கம்புல இருக்கு. இன்னைக்கு இங்க 400 பேர் இருக்கீங்க, நான் எந்த டெஸ்டும் பண்ணல, என்னால உறுதியா சொல்ல முடியும் இங்க இருக்கிற 200 பெண்களுக்கு இரத்த சோகை இருக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் தமிழ்நாடுடைய புள்ளிவிவரம் என்னன்னா, 50% பெண்களுக்கு இரும்பு சத்து குறைவா இருக்கு. உங்கள எத்தனை பேருக்கு அயன் 12.5க்கு மேல இருக்கு தெரியாது? முதல்ல தெரிஞ்சவங்கள ஒரு 5-6 பேர் கை தூக்குறாங்க. நீங்க போய் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டாம். உங்க எல்லாருக்கும் பிளட் இது தெரியும் இல்லையா, என்ன குரூப்னு தெரியும்ல. அப்ப நமக்கு எவ்வளவு அயன் இருக்குன்னு தெரியணும், இரும்பு சத்து எவ்வளவு இருக்குன்னு தெரியணும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இரும்பு சத்து ஒருவேளை குறைவா இருந்ததுன்னா உங்களுக்கு 11-12க்கு மேல இருக்கணும். ஒருவேளை உங்க அளவே 9 தான் இருக்கு, 10 தான் இருக்குன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? எவ்ரி மென்ஸ்ட்ருவேஷன், ஒவ்வொரு மாதவிடாய் காலத்திலையும் ஒவ்வொரு நாளும் we are losing nearly 30 to 50 ml of blood. 50 ml blood ஒரு நாளைக்கு போகுது அப்படின்னா 4 நாள்ல 200 ml blood வெளியே போச்சுன்னா ஏற்கனவே இரத்த சோகையில இருந்தோம்னா இன்னும் கீழே போயிடும். அதனாலதான் ரொம்ப பலகீனமா ஒரு வேலையை செய்ய முடியாத அளவுல இருக்கு. நம்ம ஏற்கனவே நல்லா 12.5 12 அயன் நல்லா இருந்ததுன்னா இந்த 200 ml blood lossல ஒன்றும் ஆகாது. அடுத்த நாளே அது நல்லா செக்ரேட் ஆயிரும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நம்ம இரும்பு சத்தை மிகச்சரியாக வைத்துக் கொள்ளணும்னா கம்பஞ்சோறு சாப்பிடணும், கம்பங்கூழ் குடிக்கணும், கம்பு உருண்டை சாப்பிடணும்.